கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கிருபையும் சத்தியமும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். பருமையான இந்த காலை பொழுதில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு கட்டளை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை, ஒரு கற்பனை அல்லது செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கிருபையையும் சத்தியத்தையும் விட்டு நாம் விலகவே கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இன்றைக்கு ஜனங்கள் செய்கிற 2 காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சிலர் கிருபையை சார்ந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர் சத்தியத்தை சார்ந்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் கிருபை எங்களுக்கு போதும், சத்தியம் எங்களுக்கு வேண்டாம். இன்னொரு கூட்டம் சத்தியம் எங்களுக்கு வேண்டும், கிருபை எங்களுக்கு வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிருபையையும் சத்தியத்தையும் விட்டு விலகாமல் இருங்கள் என்று அவர் ஆலோசனை கூறுகிறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியமும் மிக அவசியமாய் இருக்கிறது. இரண்டுமே மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிருபை என்பது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற ஒன்று. நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. வாழ்க்கையில் ஆபத்துகள் தீமைகள் வராமல் இருப்பதற்கும், நம்மை கண்மணி போல பாதுகாப்பதற்கும், தவறுகள் செய்யும்போது கூட கர்த்தர் திருத்தி நம்மை கொண்டு வருவதற்கும் இந்த கிருபை ஒரு காரணம். நீங்களும் நானும் இன்றைய ஜீவனோடு இருப்பதற்கு இந்த கிருபையே ஒரு காரணமாய் இருக்கிறது. அப்போ அந்த கிருபையை விட்டு நாம் விலகக்கூடாது. 2வது பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. காரணம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ சத்தியம் என்பது இயேசுவுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. யோவான் 17:17 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வசனமே சத்தியமாய் இருக்கிறது. அப்போ கிருபையும் சத்தியமும் ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். ரயில் தண்டவாளங்களைப் போல கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில இணைந்துதான் செயல்படுகிறது. அதனால் கிருபையும் சத்தியத்தை விட்டு ஒரு நாளும் இந்த கடைசி காலத்தில் நாம் வழிவிலகி போகவே கூடாது. பருமையான இந்த பகல் வேளையிலே ஸ்தோத்திரம், ஏன் கிருபையும் சத்தியத்தையும் விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது என்று பார்க்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, நியாய பிரமாணம் மோசையினால் உண்டானது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டானது. அப்போ நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக நமக்கு உண்டாயிற்று. ஆனால் கிருபையும் சத்தியமும் நமக்காக சிலுவையில் அடித்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, புறஜாதிகளாகி நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியத்தை விட்டு ஒரு நாள் நம் விலகி போகவே கூடாது. அப்போ ஆண்டவர் தான் இந்த கிருபையும் இந்த சத்தியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கிருபையும் ரொம்ப முக்கியம்தான், கடினமான உபதேசங்களும் ரொம்ப முக்கியம்தான். இந்த 2ஐயுமே சபைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், 2ஐயுமே தேவ மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ ஏன் கிருபையும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 1, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதாய் இருக்கிறது. ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியமாய் இருக்கிறபடியால் அதை விட்டு நாம் விலகக்கூடாது. 2வது, ஏன் கிருபையையும் சத்தியத்தை கூடாது? நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும்னு பைபிள் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருமே பாவிகளாய்த்தான் பிறந்தோம், பாவிகளாய்த்தான் வாழ்ந்தோம். ஆனால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். கிருபையாய் நம்மை ரட்சித்தார்,
தொடர்ந்து நம்மை உபதேசத்திற்குள்ளாக நடத்தி அந்த உபதேசத்தினால அந்த சத்தியத்தினாலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கினார். ஒரு முறை இயேசு இவ்விதமாய் சொன்னார், ஸ்தோத்திரம், நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள், நீங்கள் சுத்தமாவீர்கள். உபதேசம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப பாவிகளாய் வாழ்ந்த நம்மை கிருபை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து பிரசங்கங்களை கேட்டு சத்தியங்களை கேட்டு அந்த சத்தியங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தி வருகிறது. அப்ப கிருபையும் சத்தியம் இரண்டும் இணைந்துதான் பாவிகளாயிருந்த நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம், பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. ஆதலால் கிருபையையும் சத்தியத்தை விட்டு சபைகளும் தேவ பிள்ளைகளும் ஒரு நாள் விலகக்கூடாது. மூன்றாவது, யோவான் 1:14 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. ஏன் கிருபையும் சத்தியத்தை விட்டு நாம் விலகக்கூடாது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிருபையினால் நிரப்பப்பட்ட இயேசு, சத்தியத்தினால் நிறைந்த இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆதலால் அந்த கிருபையையும் அந்த சத்தியத்தை விட்டு ஒரு நாளும் நாம் விலகக்கூடாது. நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, நீங்கள் கிருபையை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், நான் கிருபையையும் சத்தியத்தை விட்டு விலகாமல் இருந்தால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 3:4 சொல்லுகிறது, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவையும் நட்புத்தியையும் நீ பெறுவாய். அப்ப தேவனுடைய பார்வையிலும் சரி, மனுஷனுடைய பார்வையிலும் சரி, உங்களுக்கு தயவு உண்டாகிறது. கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாத ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால், கிருபையிலும் சத்தியத்திலும் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்வீர்களானால், தேவனுடைய தயவும் உங்களுக்கு கிடைக்கும், மனுஷீக தயவும் கிடைக்கும். இரண்டாவது, நட்புத்தி, நல்ல சுபாவங்கள், நல்ல குணாதிசயங்கள், நல்ல ஆலோசனைகள், நல்ல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இது கடைசி காலமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் கிருபையையும் சத்தியத்தை விட்டு வழி விலகாமல் தொடர்ந்து கிருபையிலும் சத்தியத்திலும் நிலைத்திருப்போமானால் நிச்சயமாகவே மனுஷிக தயவும் தேவ தயவும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஊழியத்திலும் அதிகமாய் உண்டாயிருக்கும் என்று நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. God bless you.